உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் யுனிக்கா எனக்கு நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் சிறந்த ஆளுமை அப்படியே தன் நகத்தை வைத்திருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான கொடுப்பனை எல்லாம் கொடுக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தை இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திரும்பவும் சொல்ற மாதிரி வாட் எவர் இட் இஸ், இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே ஒரு 20ல இருந்து 25 விழுக்காடு மட்டும்தான் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும். மற்ற எல்லாமே உங்க நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன மாதிரியான தசாபுத்தி நடக்குது, கிரகங்கள் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்றத பொறுத்து மட்டும்தான் இந்த கோச்சாரங்கள் அதோட சேர்ந்து இணையும் போது சில விதமான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால அவருக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கல, எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எனக்கு இந்த உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குதெல்லாம் தயவு செஞ்சு போடவே போடாதீங்கன்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ பிராக்டிக்கலா ஜோதிடத்தை அணுகக்கூடிய முறை என்பது இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற அமைப்புல நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர ரீதியான பலாபலன்கள். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூர நட்சத்திரம். ஸோ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் எப்படி இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நட்சத்திரநாதன் அப்படியே கபாலிடா நெருப்புடா அப்படின்ற மாதிரி வா பார்த்துக்கலான்ற மாதிரி முதல் ஒரு 20 நாளைக்கு குருவோடு சேர்ந்து நான் பெருசா நீ பெருசா, நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரியான ஒரு கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லாமா, 2 வலிமை பொருந்திய கிரகங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னா, அது எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து அது இருக்கு. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த பிளானட் என்னவாக வரும், அந்த வீடு என்னவாக வரும்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 11ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ 10, 11ஆம் இடங்கள் இயங்க போகிறதுன்றதை தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் உலகத்தில் யாருக்காவது இருக்குமானா இல்லை. எப்பயுமே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை ஸ்தானம், கர்மஸ்தானம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு லாபம். அப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள், ஆகஸ்ட் முதல் 15 நாட்களுக்குள் சுக்கிரன் இருக்க பொசிஷனை வச்சு கண்டிப்பாக வேலையில் ஒரு ப்ரமோஷன், வேலையில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு அங்கீகாரம், வேலையில் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை தன்மை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு பூர நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது. ஓகே, அடுத்த 15 நாளைக்கு அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நட்சத்திரநாதன் எங்க பயணிப்பார் அப்படின்னா, காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டுக்கு 20ஆம் தேதி வாக்குல வந்துருவாரு. வந்து புதனோடு இணைவார். அப்பயும் 11ஆம் வீட்டு அதிபதியோட தான் நட்சத்திரநாதன் இணைய போறாரு. அது வரைக்குமே என்ன அப்படின்னா, சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கான லாபங்களும் அனுகூலங்களும் பெருக காத்திருக்கிறது அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பலாபலனாக இருக்க போகிறது. ஓகே, பட் ஆனா செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட், இந்த பக்கம் சனி ராகுவுடைய காம்பினேஷன், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நகர்ச்சி, குருவனுடைய அந்த 11ஆம் இடத்திற்கான ஸ்தான பலம் சூப்பரா இருந்து அது பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இயல்பா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பிளானட்டே என்ன அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய பிளானட். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, போகங்களை குறிக்கக்கூடியது, பெண்ணை குறிக்கக்கூடியது, சுகங்களை குறிக்கக்கூடியது, சுகபோக வாழ்க்கையை குறிக்கக்கூடியது, இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரனே நம்மளுடைய நட்சத்திரநாதனாகி அந்த நட்சத்திரநாதன் நம்மளுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருத்தல் அப்படின்றத தாண்டியும் ஒரு பெரிய பாக்கியம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய நம்பிக்கை. 11ஆம் இடம்ன்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். 11ஆம் இடம் என்பது ஒரு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம், நம்பிக்கையை தரக்கூடிய இடம். அப்படி சொல்லாமா, ரொம்ப நம்பிக்கையை தரக்கூடிய இடம்லாம் இந்த 11ஆம் இடம் தான். அப்ப இந்த 11ஆம் இடம் எந்த வீடா வருதுன்னா புதனோட வீடா வருது. அப்போ உங்க அறிவின் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த தடவை பிரபஞ்சம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும், இல்ல 20ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் டிரான்சிட் ஆக போறாரு. 20ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய அறிவின் மீதான நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு வந்து அதன் மூலமாக ஒரு லாபம் வரக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. கிளியர்? ஸோ பூர்ண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைக்கான அடையாளம், திறமைக்கான அங்கீகாரம் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஒரு மதிப்பீடு என்பது மற்றவர்கள் மதிப்பீடு செய்ய போகுது. இப்போ என்னதான் என்கிட்ட டேலண்ட் இருந்தாலுமே அதை நான் வெளிப்படுத்துறதுக்கான தளம் அமையணும். அதை வெளிப்படுத்தும் போது அடுத்தவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, இவங்க சொல்றது கரெக்டுன்னு நம்பணும். அந்த நம்புற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் அந்த விஷயம் சக்சஸ் இல்லையா? அந்த மாதிரி இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேலோங்க போகிறது, உங்களுடைய திறமை தெரிய போகிறது, திறமையின் மூலமான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அந்த அங்கீகாரம் மூலமாக உங்களுக்கான ஒரு பாராட்டும் வெகுமதியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை
பிரபஞ்சம் வழங்க காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே இப்படி வந்தா செவ்வாயுடைய போர்ஷனும் அல்டிமேட்டா இருக்கு. கிட்டத்தட்ட செவ்வாய், சூரியன், குரு எல்லாம் ஒரே இணைவில் இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தை சேர்ந்த கிரகங்கள். இந்த கிரகங்கள் வந்து இருக்க பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 2ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடமே தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான். யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கட்டிடத் துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து மின்சாரத்துறை சம்மந்தப்பட்டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து லேண்ட் சம்மந்தமா வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் இந்த தீயணைப்புத் துறை, யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றீங்களோ, மருத்துவராக கிட்டத்தட்ட நிறைய விஷயத்துக்கு காரகத்துவம் இந்த செவ்வாய். அப்ப அந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஈவன் தோ கண்ணில உங்களுக்கு என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்துமே இந்த நிகழ்வு காத்திருக்கிறது. பயங்கரமான ஜாப் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகும். ஸோ பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு பயங்கரமான இதுவரைக்கும் உங்கள் மீது யாரும் வைக்காத நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் உங்கள் வழியாக. என்னதான் 7.5 சனி, என்னதான் அஷ்டம சனி, என்னதான் கண்டக சனி, அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு அவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி இந்த தடவை பிளானட் உங்களை நகர்த்த காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே பார்த்தா 8ஆம் இடத்து சனி கொஞ்சம் மகரமாக இருக்காரா? அதோட அது நீங்கள் சொல்கிற மாதிரி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டகமாக மாறிடும், திரும்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா சில குடும்ப உறுப்பினர்களுக்கு, நாட் ஒன்லி உங்களுக்கு, குடும்ப உறுப்பினருக்கு. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், அங்கே போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அது புதனோட வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருத்தல் அப்படின்றது கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில பேருக்கு மூச்சு வாங்குறது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து இளைய சகோதரனுடைய உடம்புல கொஞ்சம் பார்த்துக்க வேண்டி வர்றது, இல்லை அப்படின்னா இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் பஞ்சாயத்து முடியறது, நிறைய பேருக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட சொத்து பிரிப்பு நடக்கிறது, இல்லை லேண்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, கட்டிடத்துறையில் ஏதோ ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது, திடீர்னு ஏதாவது ஒரு ஜேவி போட்டு ஒன்று கட்டலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் ஓடுறதுன்ற மாதிரி சூப்பரான ஒரு டைம் பீரியடு அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி டே டு டே வேலை பார்ப்பாங்க. அதுவும் யாரெல்லாம் வந்து சுக்கிரன் காரகத்துவத்தோடு இருக்கிறீர்களோ, நறுமண வாசனை பொருட்கள் விற்கிறவங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டு, நிறையா வந்து கேமரா பிடிக்கிறவங்க, நிறையா வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பியூட்டிஷியன்ஸ், இவங்களுக்கு எல்லாமே மிகச்சரியான ராஜயோகம் பூர்ண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து. ஏன்னா 11ஆம் இடத்தில் ஒரு கிரகமாவது இருக்கணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 2 ராஜகிரகங்கள் 11ஆம் இடத்தில் அமர்ந்து, அதுவும் நட்சத்திரநாதன் போய் 11ஆம் இடத்தில் அமர்தல் என்பது மிக சூப்பர். அதை தாண்டி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் பலம் வாங்கி அமர்தல் அப்படின்றது சூப்பர். என்னதான் அங்கே கேது இருந்தாலுமே ராசிநாதனுடைய பலம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த பக்கம் நட்சத்திரநாதனும் ஸ்ட்ராங்கு, இந்த பக்கம் ராசிநாதனும் ஸ்ட்ராங்கு. ஸோ 11ஆம் இடத்தில் நட்சத்திரநாதன், இந்த இடத்துல ராசிநாதன் அப்படின்ற போது ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் பூர்ண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பமான 20ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள் கொஞ்சம் காலபுருஷனோட 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து சுக்கிரன் உட்கார்ப்பாங்க. அது கூட ஒரு பெரிய டவுட் ஆகுமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியோடு பயணிக்க போகிறார். வித்யாஸ்தானம் வழுக்க போகிறது. பயங்கரமாக அறிவு மேலவங்க போகுது. அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, என்ன நம்பி பொறுப்பு கொடுத்துட்டாங்களே, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்ற மாதிரி டைம் இல்லைன்னு ஓட போகிறீங்க. சாப்பிட முடியாமல் ஓட போகிறீங்க. மீட்டிங்னா கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் இதெல்லாமே புதன் தான். இந்த பக்கம் செவ்வாய் போய் புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் புதன் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ ஏதோ ஒரு காம்யூனிகேஷன், ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக விரயமாகணும். இந்த பக்கம் செவ்வாய் மூலமாக ஒரு லாபம் வரணும். அந்த ஸ்பீடு, கம்யூனிகேஷனில் ஒரு ஸ்பீடு, எனக்கு எல்லாம் தெரியுன்றதை காட்டக்கூடிய தன்மை, நான் சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு ஆர்டரிங், திரும்ப அப்பாடி நான் வந்துட்டேன். யார் சொன்னா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி, அதை வந்துட்டேன் பாருன்ற மாதிரி சிங்கம் மாதிரி எந்திரிச்சிக்கிறதுக்கான காலம் எனக்கு தெரிஞ்சு பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் சூப்பராக இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செலவு அப்படின்ற இடத்தில் மட்டும், பணம் அப்படின்ற இடத்துல மட்டும் பெருசாக ஒரு ஆதாயம் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுதான் உண்மை. வரவுக்கு மீறிய செலவு, கட்டுப்படுத்த முடியாத செலவுன்ற மாதிரி கொஞ்சம் சேமிப்பு கம்மியாகக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கான சில விஷயங்கள், நீங்களா கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறீங்களோ, அது வேண்டாம். இப்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. சரியா? நீங்கள்லாம் நேர்மையின் சிகரங்கள். உங்களை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? தப்பான இருக்கவங்களே நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கவன் நல்லா இருக்க மாட்டானா? நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, நம்புங்க. இதெல்லாம் சும்மா ஒரு டெம்பரவரியான ஒரு மாயை தான். அதனால் கேதுவுடைய இம்பேக்ட் கொஞ்சம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உத்திரத்தை தாண்டி கேது வந்து பூரத்துக்குள்ளே வரும்போது பூர்ண நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி அமைதியாயிடுவாங்க. சிம்மராசிக்காரங்க அதிகாரம் பண்ணாமல் அமைதியான நாடு என்னத்துக்காரது? அவ்வளோதான். சில பேர் இப்படி இருந்தால் தான் அழகு இல்லையா? அந்த மாதிரி சிம்மராசி கம்பீரமாக ஆர்டரிங் பவரோடு இருக்கிறது தான் அழகு. அந்த அழகை தயவு செஞ்சு திரும்ப கொண்டு வாங்க. ஏதோ ஒரு நீங்களா போய் ஒரு கவலைக்குள் மாட்டிக்கொண்டு
நீங்களா போய் ஒரு மன உளைச்சலுக்குள் மாட்டிக்கொண்டு அதை பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். பெருசா ஒண்ணும் பாதிப்பு தரக்கூடிய அமைப்புல இல்ல. அதனால பெருசா வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் நீச்சத்தை நோக்கி தான் வருவார். அது வர்றது கன்னிக்கு தானே நீச்சம். இப்போ ஒண்ணும் இல்ல. அதனால பெருசா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங்ல போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு, கட்டிடத்துறையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கலை சம்பந்தப்பட்டு படிப்பதற்கான வாய்ப்புன்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு நல்ல விதமான எதிர்காலம் வரப்போகுது. உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பார்த்து அடுத்தவங்க பூரித்து போறாங்க. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய கம்யூனிகேட் பண்ண போறீங்க, நிறைய பேச போறீங்க. பேச்சின் மூலமாக ஒரு ஆதாயம், உங்களுடைய தெளிவு, உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது. முதல்ல ஒருத்தவங்ககிட்ட பேசினா தானே நீங்க யாருன்னு தெரியும். அப்போ இந்த தடவை ஒன்று சின்ன பிள்ளை நினைச்சேன், பரவாயில்லையே உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி பேச்சு சாதுரியம் மேலோங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. நீங்கள் ஒரு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை வந்து கொஞ்சம் வீட்டில் மட்டும் விட்டு கொடுத்து போகணும். பெரிய வெள்ளை பெட்ஷீட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த டயரில் இருக்கக்கூடிய தசாபதிகளை பொறுத்து நான் சில விஷயத்த சொல்லும்போது கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை. ரொம்ப நீங்களா டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்காதீங்க, ரொம்ப பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க. எல்லாமே கைகூடி வரும்போது நம்மளா போய் எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்ட மாதிரி நம்மளா போய் தேவையில்லாத சில சலனப்பட்டு அதை வந்து இக்னோர் பண்ண வேண்டாம். நடப்பவே எல்லாம் நன்மைக்கு தான். நல்ல மனசு இருக்கவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் போது நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட வேணாம். இந்த நிமிஷம் இது நடக்குது. இந்த நிமிஷம் நீங்கள் சோகமாக இருந்தால் எப்போதும் சோகமாக இருக்கணும்னு அவசியமா நான் இல்லை. ஸோ இந்த நிமிஷம் இது நடக்குதுன்னா இந்த மாதம் இது நடக்குது, அடுத்த மாதம் அது நடக்க போகிறது இல்லை. பிளானட் இயங்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம வந்து தேவையில்லாமல் அந்த டயத்தை போட்டு கெடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய அறிவை நோக்கிய பயணத்தை, அறிவார்ந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது இது எல்லாம் தவிடுபடி ஆகக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம். ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான். கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கான திறமையின் அங்கீகாரத்தை அடுத்தவர்கள் உணர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய காலகட்டம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஓகே. 60 வயது தாண்டிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்க போது. நல்ல மருத்துவர் கிடைக்க போகிறார். நல்ல ஒரு சந்தோஷமான நிலை மேலோங்க போகிறது. ஒரு தெம்பு கிடைக்க போகிறது. ஒரு தைரியம் கிடைக்க போகிறது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து அமரும் போது அப்படியே ஒரு மாதிரி அதிகார தோணையெல்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் மாமனாரா மாமியாரா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே ராஜ மாதாவாக ராஜாவாக நீங்கள் வந்து உலா வரக்கூடிய காலம் எல்லாம் இனிதே ஆரம்பம். ஓகே. இந்த தடவை என்ன கடவுள் தெய்வ வழிபாடு பண்ணால் ஓரளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வ வழிபாடு. எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்காரங்களுக்குலாம் குலதெய்வம் அப்படியே பிளஸ் பண்ணியே திரும்பி நடம்பிடிச்சு நிற்கக்கூடிய காலகட்டம். கேதுனாலே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது, வழிபாட்டை இண்டிகேட் பண்ண நிறைய எனர்ஜி. இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி செஞ்ச விஷயக்கான விளைவை இப்பொழுது சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த டைம் பீரியட். அதனால் நிறைய தெய்வ ஆசை, தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ கோவில் வழிபாடு, குலதெய்வத்திற்கான ஒரு நமஸ்காரத்தை தினமும் பண்ணிட்டு இந்த நாளை நகர்தல் என்பதே ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டமாக இருக்கும். அதை தாண்டியும் பழனிமலை முருகனை பிடிச்சிக்கோங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ரொம்ப அழகாக இயக்கி கொண்டிருக்கிறார். பழனிமலை முருகனுடைய ஆசி உங்களுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு திரும்ப கொண்டு வரும். ஏன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் நட்சத்திர நாதன் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமடையக்கூடிய வீட்டுக்கு போகிறார். அது அவருக்கு என்ன வீடாமனா இருக்கக்கூடும். பட் வருமானம் வரக்கூடிய இடத்துல இந்த 11ஆம் வீட்டு அதிபதி முடிச்சு திரும்ப அவர் வந்து அப்படியே தனக்கு 12ல் இருக்கிறது, 10ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்கிறது அப்படின்றது வேலைக்காக சில விரயங்கள், வேலைக்காக சில அலைச்சல்கள், வேலைக்காக சில பயணங்கள், வேலைக்காக சில குட்டி குட்டி ஷார்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி. ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு இப்படி வந்தீங்கன்னா துலாம்க்கு அதிபதியாக வந்துடுவார். அப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்லாம் வந்து 3ஆம் இடத்து அதிபதி 12ல் இருத்தல் அப்படின்றது 20ஆம் தேதிக்கு நிறைய அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ டெக்னிக்கெல்லாம் பேசி நம்ம ரொம்ப குழப்ப வேணாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை நிறைய வேலைப்பளு அதிகரிக்க போகிறது. வேலைக்காக ட்ராவல் நிறைய பண்ண போகிறீங்க. நிறைய உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, பெயர் புகழ் கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. அதனால் முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்குது. பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்துடும். டெய்லி நீங்கள் எந்த முருகனை கும்பிட்றீங்களோ இல்லையோ ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பழனிமலை முருகனை பார்த்துட்டு ஒரு தடவை கந்த சஷ்டி கவசம் கேட்டு கந்தகுரு கவசம் கேட்டு போய் பாருங்கள். எண்ணி 21 நாளுக்குள் நீங்கள் நினைத்த வேலை கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். பிரபஞ்சம் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும்.